இந்த வஞ்சிக்கப்பட்ட இருதயம், வஞ்சிக்கப்பட்ட ஆத்துமா, வஞ்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயம், அது உங்க இருதயமா இருந்தாலும் சரி, ஏன் இருதயமா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பரிசுத்தவான்கள் இருதயமா இருந்தாலும் சரி, திருப்தி அடையாத ஒரு இருதயத்தை இந்த வஞ்சிக்கப்பட்ட மனம் பெற்றுக்கொண்டது. எதுலையாவது நமக்கு ஒரு திருப்தி இருக்குதா நீங்க கவனிச்சிங்கன்னா திருப்தி இருக்காது. என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், முதல்ல சம்பாதித்துக்கு போகிற போது 300 ரூபாய் வந்தா போதும் ஆண்டவரே, 300 வந்தா போதும் மாசத்துக்கு, பெரிய சம்பளம், பெருசா சாதிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்றைக்கு நாங்கள் சொல்லுவேன், 30,000 நமக்கு சம்பளம் வந்தாலும் அதுல திருப்தி என்பது நமக்கு இல்லை. அது யாரா இருந்தாலும் சொல்லும், தா 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 என்கிற இதயம். ஏனென்றால் இது வஞ்சிக்கப்பட்ட மனம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சிலுவையிலே உண்டான பெரிய மீட்பு என்ன அப்படின்னு சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், ரட்சணத்தின் சந்தோஷத்தினால் வருகிற திருப்தியை தன்னுடைய குமாரன் மூலமாக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை குறைவுகள் இருந்தாலும் ரட்சணிய சந்தோஷம் நம்மை திருப்தியாக வைத்துக்கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். இதை நீங்க கவனிங்க. இதை எப்படி இருந்தாலும் நான் ஒரு 1.5 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த ரட்சணிய சந்தோஷத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணிக்கிறோம். அதாவது ரட்சிப்பினுடைய சந்தோஷம். இது ரொம்ப 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 முக்கியங்க வாழ்க்கையில. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரட்சணிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இந்த சிலுவையிலே அவர் சம்பாதித்து கொடுத்தது முக்கியமான காரியங்கள் என்ன என்று சொல்லுமானால், மீட்பு, ரட்சிப்பு அப்படிலாம் இருந்தாலும் ரட்சணிய சந்தோஷத்தை இருதயத்தில் அவர் வைக்கிறார். ரட்சணிய சந்தோஷத்தை நீ எத்தனையோ குறைவுள்ளவர்களை நான் பிளாட்பாரத்தில் வேதத்தை வாசிக்கிறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். பிளாட்பாரத்தில் அழுக்கு உடையை வைத்துக்கொண்டு வேதம் வாசிக்கிறவங்களை, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்ல ஆடை இல்லை, நல்ல இடம் இல்லை, மதியான உணவுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவர்கள் வேதத்தை வைத்து வாசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எது இந்த சூழ்நிலையிலும் வேதம் வாசிக்க வைக்கிறது, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ண வைக்கிறதுன்னா அவர்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அது என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அது சாதாரண சந்தோஷம் அல்ல. வஞ்சிக்கப்பட்ட மனம் எதிலே திருப்தி அடைந்து சந்தோஷம் கொள்ளாது. எல்லா சந்தோஷமும் எல்லா துக்கமும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமென், அல்லேலூயா. எல்லா சந்தோஷமும் எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு தான். எனக்கு திருமணம் எனக்கு நிச்சயம் பண்ண நாட்களிலே திருமணத்தை பற்றி மிகுந்த சந்தோஷம். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க மனைவி, அருமையான மனைவியா இருந்தாலும் சரி, அருமையான கணவனாக இருந்தாலும் சரி, அந்த மனநாளினுடைய சந்தோஷம் ஒரு சில நாட்களுக்கு தான். ஆமென். அதே போல எத்தனை துக்கமாக இருந்தாலும் சரி, நான் வாழ்க்கையில நினைச்சிருந்தேன், எங்க அம்மா மரிச்சாங்கன்னா எங்களுக்கு வாழவே இல்லை, இனி எங்களுக்கு வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த அம்மா போய் எவ்வளோ வருஷம் நல்லா சாப்பிட்டு நல்லா சம்பூர்ணமா வாழ்ந்துருக்கிற. ஏன் அப்படின்னா, சந்தோஷத்தை மறக்கிற காரியமும் உண்டு, துக்கத்தை மறக்கிற காரியமும் நமக்கு இடத்துல உண்டு. ஆனா இந்த ரட்சணிய சந்தோஷம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளிலே சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட மகள் இதை கர்த்தர் கொடுக்கிறார், இதை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை கர்த்தர் அவரை தேடி நாடி அவர் தெரிந்து கொண்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை ஈவாக அவர் வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக 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 கடினம். ஆமே, இந்த சந்தோஷம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினங்க, ரொம்ப கடினம். ஏன் அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருதயம் ஏன் கடினப்பட்டு போகிறது, ஏன் அவிசுவாசத்திலே போகிறது, ஏன் பின்மாற்றத்திலே போகிறது என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன்,
ரட்சண்ய சந்தோஷம் நம்மிடத்துல இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளம் ரட்சண்ய சந்தோஷம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கும்படியாக. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்கள் புசித்தும் திருப்தியாக இல்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 முறை அந்த வசனம் வருது பாருங்களேன். என்று சேனைகளினுடைய கர்த்தர் சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகிறதில்ல, குடித்தும் பரிபூர்ணம் அடையதில்ல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலால பையிலே போடுகிறான். இது எதை காட்டுது அப்படின்னா, என்னதான் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு வெறுமையை இங்கே காட்டுகிறது. ஒரு திருப்தி இல்லாத காரியத்தை, இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த கால வேளையிலே கொண்டு வருகிறார். எதிலையும் ஒரு திருப்தி இல்லை. பொத்தலான பையிலே போடுகிற காரியம். எவ்வளவு பணம் வந்தாலும் அது பொத்தலான பையிலே. அப்படித்தான் உலகம். we are not satisfied. நமக்கு ஒரு satisfaction இருக்காது. திரளா விதைத்தும் அந்த ஒரு அறுப்பிலே சந்தோஷம் இல்லை, விதைப்பிலே சந்தோஷம் இல்லை, அறுப்பிலே சந்தோஷம் இல்லை, சம்பாதியத்திலே சந்தோஷம் இல்லை. எல்லாம் மறைந்து போகிறது. எல்லாம் மறைந்து காண்கிறதெல்லாம் கண் காணுதலே திருப்தி அடைகிறது இல்லை, காது கேட்கிறதில்லை திருப்தியாக இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இங்க கர்த்தர் நம்ம சொல்ல. எதுலையுமே திரளா விதித்து கொஞ்சமா அறுத்து கொண்டு போறீங்க. உங்க இருதயம் என்னதான் சொல்லுது? கொஞ்சம்தான், இது கொஞ்சம்தான், கொஞ்சம்தான். நான் சொன்னேன் நேத்திக்கு, எங்க சித்தி பையன் ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. அவர் பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கிறார். நல்ல நல்ல +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கிறார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். மார்க்கு தம்பி நல்லா எடுத்துருக்கேன், என் பார்வையில் நல்ல மார்க். அவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த மார்க் லிஸ்ட்டை ஒரு பிடெக் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிற போது அந்த மார்க் குறைஞ்சு போகுது. ஆமென். அதான் நான் சொன்னேன், சித்தாவும் நம்ம ஜோயல் ஜான் எடுத்த மார்க்கெல்லாம் நமக்கு பெருசு. ஐயோ, நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டா போதும், ஆமே, வெக்கப்படுத்தா பாஸ் பண்ண. ஆனா அது எங்கே போகிற போது அந்த திருப்தி இல்லாத காரியம் நமக்கு ஏற்படுகுதுன்னா, உலகத்துல ஒரு தேவை ஒண்ணு இருக்கு. ஆமென். உலகத்துக்குன்னு ஒரு தேவை இருக்குது. இப்போ இந்த அம்மா கட்டின்னு இருக்கிற புடவை இந்த அம்மாவுக்கு அழகு. ஆமென். இந்த அம்மா கட்டிக்கிற புடவுக்கு அந்த அம்மாவுக்கு அழகு. எங்கேயாவது இதை திருமணத்துக்கு ஐயா என்ன புடவை கட்டின்னு வந்துக்கிற நீ, எப்ப நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்குதுன்னு தானே நான் கட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்போ உலகத்துக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு காரியம் போகிற போது அதுல திருப்தி இல்லாத காரியம் நமக்கு நடந்து விடும். நான் சொன்னேன், நான் ஒன்று சொல்லுவேன். அவரு நான் அதை பார்க்குறேன், பிள்ளைங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை பார்க்குறேன், நல்லா மார்க் எடுத்துட்டாங்க, நல்லா மார்க். ஆனால் அவர் ஃபோன் பண்ணா சொல்கிறாரு, ரொம்ப குறைவாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற. நான் சொல்லுவேன், நான் எப்போவுமே இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன், அப்படி கொடுக்குற இடத்துல நான் மறுபடியும் திருப்பி கொடுத்துருங்க. நான் சிலது தர பையன்கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். எதுக்காகன்னா, ஐயோ அவங்க கம்மியாக வருமானம் இருக்கிற இடத்துல இருந்தாலும் வாங்கி சாப்பிட்ற போது நீங்கள் நினச்சிடக்கூடாது. போன வாரம் நான் சொன்னேன்ல,
அதை ஏற்ற நேரம் வருகிற போது நான் திருப்பி அதை கொடுத்து விடுவேன். இதுதான் நடக்கும். சில காரியங்களை அந்த குடும்பத்துக்காக நான் வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு நிச்சயமாக அதை நான் செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன். ஆமென். அப்போ பாருங்க, உலகத்தில் கொண்டு போகிற போது அது திருப்தி இல்லை. திரளா விதைத்தும் கொஞ்சமா அறுத்து கொண்டு போகிற சிந்தனை. நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகிறல்ல. ஃபர்ஸ்ட் பசியில ஒரு 2 வாய் பிரியாணி சாப்பிட்ற போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. 2வது தட்டு கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருக்குதம்மா, இல்லைங்களா? கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கு. கல்யாணத்துல உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து சாப்பிட்டுறோம். ஐயோ, யாருன்னா வந்து சாப்பிட்றோம், ஃபர்ஸ்ட் ரோல சாப்பிட்டுறோம். எல்லாம் திருப்தி இழந்து வயிறை முட்டிட்டு வர சொல்ல என்னதான் சொல்றோம்? காரம் கொஞ்சம் சரியில்லை சொல்றோமா இல்லையா? நீங்களும் தான் சொல்றீங்க, நானும் தான் சொல்றேன். பெரும்பாலும் நான் சொல்றது இல்லை, நானும் தான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருப்தியான நிலை ஒரு இடத்துக்கு போகிற போது, உலகத்துக்கு போகிற போது, உலகத்தினுடைய பார்வைக்கு போகிற போது அது திருப்தியற்றவர்களாக போகிறது, திருப்தியற்ற நிலையாய் போகிறது. இது ஒரு மாய. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு மாய. உலகத்துக்கு போகிற போது சந்தோஷம் துக்கமா மாறி போகுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாலிடெக்னிக் சேர்க்கணும், சித்தா விட போறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி வருகிற காலத்தில் நல்ல மார்க் நம்ம பிள்ளைங்க எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதான் என் நோக்கம். நினைப்பான், என்னதான் பண்ணா கூட இந்த ஆள் திட்டுவான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நான் அவருக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சொல்றேன். நான் சொல்ல, இதை நீங்க கொண்டு போய் ஒரு பாலிடெக்னிக்ல போய் சேர்க்க சொல்ல, அவன் நமக்கு மேலே எங்கேயும் பார்ப்பான். அம்மா, இதை விட எடுத்தவங்களாம் இருக்கிறாங்கம்மா, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, இல்லை ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், இதை நடக்கும். அதனால நம்ம பிள்ளைகள் வந்து வருங்காலத்தில் நல்ல பலன் உள்ளவர்களா, அவர்களை உணர்ந்து, சூழ்நிலைகளை உணர்ந்து, நான் ஒரு இடத்துல 4 இடத்துல போயிட்டு அழையுங்க, இந்த பிள்ளைகளை வச்சுட்டு அழையுங்க. அப்போதான் அவங்க எடுத்திருக்கிற மார்க்கோட நிலைமை நமக்கு தெரியும். ஐயோ, நான் இன்னும் எடுக்கணும், +2 நல்லா எடுக்கணும், நான் இந்த காலேஜில் நல்ல மார்க் எடுக்கணும், இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பிள்ளைகள் உணரணும். 4 காலேஜில் கொண்டு போய் அலைச்சல் விட்டு பட்டு தேடி பாருங்கள். பணத்தை முதல்ல கொடுத்து எதனா பண்ணிடக்கூடாது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7, 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், முதலாவது நீங்கள் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். அந்த ரட்சிக்கப்பட்ட இருதயம் சொல்கிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறதின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். ஆமென், ஹல்லேலூயா. மகனை நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பார்வைக்கு இருக்கிற உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை வருகிற சந்தோஷத்தை விட கர்த்தருடைய ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் நிகரானது அல்ல. ஆமென், அல்லேலூயா. அது நிகரானது அல்ல. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 2 நாள் 3 நாள் தினத்திலே கூட நான் நினைக்கிற போது, பிள்ளைகளை குறித்து நினைக்கிற போது நான் நினைச்சேன், ஐயோ, பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறார்களே, பிள்ளைகள் சரியான படிப்பில் இல்லையே, சரியான காரியத்தில் இல்லையே. நான் சொன்னபோது சொல்லுவேன், அந்த ரட்சண்ய சந்தோஷம் நம்மளை திருப்தி ஆக்கும். அப்படி நாம் நினைக்கிற போது கர்த்தர் உடனே சொல்லுவாரு, நான் உங்களை வழி நடத்துவேன். ஆமே, நீ என்னை நம்புகிறபடினாலே நான் உங்களை வழி நடத்துவேன். கர்த்தர் நமக்கு பிள்ளைகளுக்கு வழியை காட்டுவார். அதுதான் ரட்சண்ய சந்தோஷம். இந்த ரட்சண்ய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். ஆமென். அவர்களுக்கு, யாருக்கு? அவர்களுக்கு, உலகத்தாருக்கு
தானியமும் ரசமும், உலகத்துக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிறதின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். எனக்கு இல்லை, இப்போ அவருக்கு இல்லை. அவர் பார்க்கிறாரு, அநேகருக்கு இருக்குது. அப்புறமா தன்னை பார்க்கிறார். தாவீது தன்னை பார்க்கிறார், தன் சூழ்நிலையை பார்க்கிறார். அந்த திராட்சை ரசத்தினுடைய சந்தோஷம் எனக்கு இல்லை, அந்த தியானத்தினுடைய பெருக்கம் எனக்கு இல்லை. ஆனா அவர் தன்னை கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து அறிந்து தன் இருதயத்தை நோக்கி பார்க்கிற போது அவர் சொல்றாரு, அதிக சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை ஏன் இருதயத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரு? எங்க வச்சிருக்கிறாரு? தானியத்தில் இல்லைங்க, தானியத்தில் இல்ல, பெருகி இருக்கிற திராட்சரசத்தில் இல்ல, ஆடுகளில் இல்ல, மாடுகளில் இல்ல, இருதயத்தினுடைய சந்தோஷத்திலே. அதுக்காக வெறுமையா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கல. நீ எப்பவுமே வெறுமையிலே இருந்தே சந்தோஷப்படணும்னு இந்த பிரசங்கம் இல்லை. கர்த்தர் அப்படி நமக்கு உணர்த்தல. நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்ம விட மேலான நம்ம பார்க்கிற போது நம்ம குறைவுள்ளவன் தான், இல்லைங்களா? நம்ம விட கீழானவளை பார்க்கிற போது நம்ம யாரு? நிறைவுள்ளவங்க. ஆமென், நிறைவுள்ளவங்க. நீங்களாவது ஏதோ உடம்பு சரியாம படுத்துட்டீங்கன்னா ஒரு புள்ள உடனே வந்து வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து, ஒரு புள்ள 2 நாள் கழிச்சு வருது. ஆமென், அல்லேலூயா. என்னதான் படுத்து இருந்தாலும் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத எத்தனையோ அனாதைகள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மை அவர்களை காட்டிலாம் மேன்மை உள்ளவர் அல்லே. நமக்கு மேலாக எத்தனையோ ஐஸ்வர்யவான் இருக்கலாம், எத்தனையோ காரியம் இருக்கலாம். இதெல்லாம் ஏற்றமும் ஏக்கமும் எல்லாம் வந்து தான் போகும். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் நான் சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சணை சந்தோஷத்தை ஒரு நாளும் ஒருவரும் எடுத்து போடவே முடியவே முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு என்னதான் தேற்றுதான்? அவரது கோலும் அவரது தடியும். ஆமென். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதை எப்போ தரணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. போறது என்ன பள்ளத்தாக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இப்போ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிற போது எனக்கு ஒரு 50 சவரம் கழுத்துல செயின் வேணுமா, இல்லை இந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்வதற்கு கோலம் தடிய வேணுமா? ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கு, உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, உன் சூழ்நிலைக்கு, உன் அறிவுக்கு, உன் பலத்துக்கு கர்த்தர் எதை எப்போது தேவையோ அதை அப்போது கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்நாள் வரை ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை நடத்தட்டும், ரட்சிப்பின் ஒரு சந்தோஷம் உன்னை நடத்தட்டும். அதாங்க சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. யார் கூட இருக்கிறா? தேவரீர் நீர். இதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம், இதுதான் ரட்சணத்தினுடைய சந்தோஷம். எல்லா நேரத்திலும் உனக்கு ஒரு உணர்வு இருக்குது பாத்தீங்களா? எல்லா நேரத்திலும். நேற்றுக்கு என் பிள்ளைகளை 2 நாளுக்கு முன்னாடி உலகத்தோடு கூட என் பிள்ளைகளை நான் நினைக்கிற போது எனக்கு ஒரு மனக்கஷ்டம் வந்தது. உடனே ஆவியானவர் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறபடியினாலே என் பிள்ளைகளை குறித்து நான் பயப்படேன். ஆமென், அல்லேலூயா. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஏற்ற காலத்திலே என் பிள்ளைகளுக்கு உண்டான அறிவு, என் சூழ்நிலைக்கு உண்டான காரியம், எது எப்போது எதை என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் சூழ்நிலைக்கு நீர் கொடுக்க கூடுமோ அதை அப்போது நீ சரியாக செய்வீர். ஆமென், அல்லேலூயா. அந்நாள் வரை என்னை ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை நடத்துகிறது அல்லவா? தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா.
நான் எப்போ இங்கே எங்கே இருக்கிறேன்? மரல இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிறேன். ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், உனக்கு சூழ்நிலைகள் மாறுதலாய் வருகிற போது, பயங்கள் உன்னை சூழ்ந்து நிற்கிற போது, நீ மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடக்கிற போது, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இருந்து சொல்லும், தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லைன்னா அது வேற மாதிரியாய் சொல்லும், நான் உம்மை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? உமக்கு பக்தி வைராக்கியம் காட்டி என்ன பிரயோஜனம்? நான் கிறிஸ்தவனாக என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கை இப்படியேத்தானே இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியேத்தானே இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படியேத்தானே இருக்கிறது என்று சொல்லி நீ வேதத்தை சுமந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், வேதத்தின் மேலே விருப்பம் இருக்கிறது ரட்சிப்பு இல்லை. நீ வேதத்தை நேசிக்கலாம், வேத புஸ்தகத்தை நேசிக்கலாம், வார்த்தையை நேசிக்கலாம், பாடல்களை நேசிக்கலாம். வேதத்தை நீ விரும்புகிறது ரட்சிப்பினுடைய அனுபவம் அல்ல. நீ ஆட்டோல எழுதுனா நம்ம அப்படியே கொத்து கொத்தா மாலை போட்டு பட்டப்பட்டியா திருநூறு அடிச்சுக்கிறோம், அவனும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறினா அப்படின்னு போறத நான் எவ்வளவோ பேரை நான் பார்த்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவன் விரும்புறான், அந்த வசனத்தை விரும்புகிறான். நீ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னு அப்படின்னு போட்டதை நான் பார்த்துருக்கேன். எவ்வளவோ பேர் போட்டதை நான் பார்த்துருக்கிறேன். விரும்புகிறான். ஆனால் அவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் விரும்புகிறான், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவன் விரும்புகிறான், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பா. நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் ரட்சிப்பின் சந்தோஷம், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் பொல்லாப்புக்கு பயப்பட உம்முடைய கோலும் உம் தடியும் ஏற்ற வேலையில் எனக்கு எது தேவையோ அதை கொண்டு நீர் என்னை நடத்துவீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய் வாசி. ஆமென், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ விரும்புகிற அநேக வசனங்களை காட்டிலும், நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி முடியல அப்படி முடியல, முந்தா நேற்றுக்கு தெரியாமல் நான் மாட்டிட்டேன், முந்தா நேற்றுக்கு கண்ணு வெளியே வந்து விழுந்துடுற மாதிரி இருக்குதுன்னாங்க. நேற்றுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஏதோ கருப்பாக போகுதுன்றாங்க. அவங்க யாரும் இல்லை, கிறிஸ்தவங்க. வேத வசனமாக போடுறாங்க. கர்த்தர் சொன்னார் இந்த வார்த்தையை, சடனாக ஃபோன்லேயே சொன்னார், நீங்கள் விரும்புகிறீங்க சிஸ்டர் வசனத்தை, ஆனால் விசுவாசிக்கல. செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய் வாசி. நீ விரும்புகிறீங்க எதை? சிங்கத்துடைய சூழ்நிலைகள். செத்து போன சிங்கத்தை அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் உயிருள்ள ஒரு நாய் உன் வாசலில் இருந்தாலும் அது உன்னை பாதுகாக்கும். ஆமென், அல்லேலூயா. அது உன்னை பாதுகாக்கும். சபைக்கு போகிறதில்ல, அப்படியே கட்டிலேயே படுத்து கிடக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு கண்ணு வெளியே வந்துடுது, ஒரு நாள் இருள் புறப்பட்டு போகுது. என் பிள்ளைகளெல்லாம் அலறாங்க, இருள் புறப்பட்டு போகுது, ஒரே பயங்கர வலி, பையனா இருக்குது. 10 கிலோமீட்டர் இருக்குது. பிரதர், நான் அந்த சபையில் நான் போன அந்த பெந்தகோஸ்தே சபையில் கர்த்தர் என்னை அற்புதமாக வழி நடத்தினார். நான் CSI சபையை சேர்ந்தவன். அந்த சபையில் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அந்த பாஸ்டர் என்ன சபித்து ஜெபம் பண்ணுறாங்களோ அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, அந்த பாஸ்டர் சபிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். நான் சொன்னேன், பாஸ்டர் யாருமே சபிக்க மாட்டாங்கங்க, அந்த சபையிலே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இல்லை பிரதர், அது 10 கிலோமீட்டர் பிரதர் அந்த சபை அப்படின்னாங்க. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, சவுதி அரேபியாவிலே, துபாய் போன்ற அரபு தேசத்திலே, வெளிநாடுகளிலே சபை இல்லாமல் 100 கிலோமீட்டர் போகிறான் சபைக்கு. எத்தனை? அதனால தான் உங்களை நான் அடிக்கடி கடிந்து கொள்வது. உங்களுக்கு எத்தனை கிலோமீட்ரு? இதோ இந்த அம்மாவுக்கு ஒரு 1/2 கிலோமீட்ரு, அந்த அம்மாவுக்கு ஒரு 1 கிலோமீட்ரு.
84 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர். நம்ம ஆவடியில் இருக்கிற தாமஸ்ராஜ் ஐயா ஒரு லேண்டு ஒன்று வந்ததுங்களாம். நான் வாங்க மாட்டேன், ஆவடி பக்கத்திலே நான் இருக்கிற சபையில் பக்கத்திலே எதனா லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன்னு அந்த லேண்டை விட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வெளிநாடுகளில் போய் பிரசங்கிக்கிற போது அவரை காரில் கூட்டிட்டு போனாங்களாம். அந்த பிரசங்கத்தை சபைக்காக அவர் பிரசங்கித்த சபையில் 130 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு அங்கே வந்தாங்களாம். இதை கேள்விப்பட்டு உடனே மறுபடியும் அந்த லேண்டை வாங்கி ஒரு சபையை கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இப்போது 100 கோடி 120 கோடி ரூபாய் சபை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சகோதரிக்கு நான் அப்படித்தான் சொன்னேன். ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் கண்ணு வெளியே வருதான், ஒரு நாள் இருளா அப்படியே வெளியே அப்படியே வீட்டிலேருந்து இருள் போதான், பசங்க அலறாங்களாம். ஒரு நாள் இடுப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். வசனம் போடுறாங்க, பயங்கரமான வசனம் போடுறாங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பார்த்தீங்களா? எவ்வளவு சாபமான சூழ்நிலை பார்த்தீங்களா? இஞ்சி போனால் ஒரு 38 வயசு இருக்கும். எவ்வளவு சாபமான சூழ்நிலை பார்த்தீங்களா? மனசு கஷ்டமாக இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைங்க வசனத்தை விரும்புகிறாங்க, ஆனால் விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்ல வசனத்தை அக்கினியிலே உன்னை சூளையில் போட்டாலும் சிங்க கேபில போட்டாலும் வசனத்தை விசுவாசி. ஆமென். நீ கெட்டு போகிறதில்ல, உன் குடும்பம் கெட்டு போகிறதில்ல, உன் பிள்ளைகள் கெட்டு போகிறதில்ல. அவருடைய நல்ல வாழ்க்கையை தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறீர், என் சூழ்நிலைகளிலே இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் அஞ்சேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஈவு. சிலுவையிலே கர்த்தர் பெரிதாய் கொடுத்தது என்ன என்று சொல்லுவோமானால், ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், ஒரு நாள் பலன் இருக்கும், ஒரு நாள் உன்னதத்திலே இருக்கிறது போல இருக்கும், ஒரு நாள் அப்படியே கீழே விழுந்தது போல இருக்கும். அதுதான் மனுஷனுடைய இருதயம். உன் விசுவாசமானாலும் சரி, உன் இருதயத்தினுடைய சிந்தையானால் இந்த காரியத்தை தான் பிசாசு வஞ்சிக்கப்பட்ட இருதயத்தில் வச்சிருக்கிறான். ஒரு நாள் நீ சொல்லுவான் உனக்கு என்ன குறான்னுவான், ஒரு நாள் சொல்லுவான் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, செத்து தொலை. வஞ்சிக்கப்பட்ட இருதயம், நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற. ஒரு நாள் உனக்குள்ள இருதயத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற ஒரு ஆவியானவர் பேசுவார். எப்பா எத்தனையோ பேர் இல்லாமல் இருக்கிறாங்களே, நீ ஏதோ பரவாயில்ல போல அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். பிசாசு சொல்லுவான் இது ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு அநேகர் தன் உயிரை மாற்றிக் கொள்கிற காரியம் அந்த அம்மா சொல்லுது, செத்து போலாம் போல இருக்குது பிரதர். இன்னைக்கு அநேகர் உயிரை மாற்றிக் கொள்வது காரணம் என்ன தெரியுங்களா? நீ ஒண்ணுமே இல்லை, நீ ஒண்ணுமே இல்லை, உலகத்தினுடைய பார்வையில் நீ ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுவேன், உலகத்தினுடைய பார்வை இருக்கட்டும், எனக்குண்டானது என்ன, என் பிள்ளைகளுக்கு உண்டான அவர்களுடைய நாணம் என்ன, அவருடைய அறிவு என்ன, என் வசதி என்ன, என் வாய்ப்பு என்ன. ஆண்டவரே உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, ஆமென். விசுவாசி தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பது தான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் அவர் வச்சுட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு. ஒரு நாள் பலன் இருக்கும், ஒரு நாள் பலவீனம் இருக்கும். ஆனால் நான் சம்பாதித்து கொடுக்கிற ரட்சனின் சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். எல்லா காரியத்திலும் ஒன்றை குறித்து கொள்ளுங்க, ஆண்டவர் சிலுவிலே சம்பாதித்து கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஈவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரட்சண்ய சந்தோஷம். ரட்சண்ய சந்தோஷம், ரட்சண்ய சந்தோஷம் உன்னையும் ஆண்டவரையும் பிரிக்காது, உன்னையும் ஜபத்தையும் பிரிக்காது, உன்னையும் ஆராதனையும் பிரிக்காது, உன்னையும் சபை கூடுதலும் பிரிக்காது. மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்ச மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பதை உணர்கிற உணர்வு ரட்சண்ய சந்தோஷம். ஆமென். உன் கோலும் உன் தடியும் இந்த பள்ளத்தாக்கிலே என் தேவையானதை சந்தித்து என்னை எப்படி கரை சேர்ப்பீர் என்பது எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா.
உலகத்தை பார்க்காதீங்க. அவன் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அதை பார்க்காதீங்க. நீ 10,000 சம்பளம் வாங்கலனாலும் பொத்தலான பை உனக்கு இல்லைன்னா ஸ்தோத்திரம். ஆமீன், அல்லேலூயா, ஆமீன். புரியுதுங்களா சிஸ்டர் பிரதர்? அவங்களாம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நீ சொல்லுவேன், நீ 15,000 சம்பளம் வாங்கினாலும் உன் பை பொத்தலா இல்லைன்னா ஸ்தோத்திரம். ஆமீன், அல்லேலூயா. அதான் ரட்சிப்பு சந்தோஷம். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனையை கூட்டா. நீ 1,00,000 சம்பாரிச்சு 10 கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறத காட்டிலும் நீ 15,000 சம்பாரிச்சு கடன் இல்லாம வாடுறது சோத்துரும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் எத்தனையோ கிரெடிட் கார்டு எனக்கு வருஷ நாட்கள் எவ்வளவோ பேர் கிரெடிட் கார்டுக்கு வந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லை. அல்லேலூயா, ஆமென். என் தங்கச்சிங்களுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுகிற போதும் ஒரு கிரெடிட் கார்டும் இல்லை. நான் வீடு கட்டுகிற போதும் சபை கட்டுகிற போதும் ஒரு கிரெடிட் கார்டும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னாரும் கிரெடிட் கார்டு வாங்கி ஆசைப்பட்டு வச்சிருந்தான். ஏன் கதை? அல்லே கதி. ஆமென், அல்லேலூயா. வட்டி அவன் வாங்கி சாப்பிட்டு போவான். எங்கள் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. அல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை. கடந்து செல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51:12 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. உற்சாகமான ஆவி என்னை. ஐயா ஒரு நாள் எங்க நடந்தாரு? அதே ஐயா தான், தாவீது தான். அதே ஐயா எங்க நடந்தாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், நான் பொல்லாப்புக்கு அஞ்ச மாட்டேன், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னாரு. அதே போல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கோலும் தடியும் கொடுத்து ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்து அவரை உயரத்துல கொண்டு போய் வச்சிட்டாரு. தான் முதல் பேயசோப வரைக்கும் ராஜாதி ராஜாவா வச்சுட்டாரு. இப்ப ஐயா என்ன ஆனாரு? பாவத்துல மிகுதியில விழுந்து போயிட்டாரு. பச்சைபாலை பார்த்துட்டாரு. பலகனில கொடுத்தா தானே பிரச்சனை. ஆமேன். இவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற போதும் ஒரு பொண்ணும் இவர் குளிக்கிறத பார்க்க முடியாது இல்லைங்களா? இவரு அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளா வந்து பலகனில வந்த உடனே பார்த்தாரு பச்சைபாலை. ஆமேன். விட்டாரு சந்தோஷத்தை. என்னத்தை விட்டாரு? ரட்சணத்தினுடைய சந்தோஷத்தை இழந்து போனார். ரட்சனுடைய சந்தோஷத்தை கர்த்தர் இழந்து போனார். அதான் இங்க கர்த்தரிடத்திலிருந்து இழந்து போனார். அதுதான் அங்க நீதிமான் கதறுகிறான். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அனுபவம். கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தருடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை கண்டு கொண்டார். அவர் சொல்கிறார், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகி ஆவி என்னில் தாங்கும்படி செய்யும். ஆமென், ஆமென். இப்போ அவரு நினைச்சதெல்லாம் அவர் கிடைச்சிடுச்சு. அவர் இச்சித்த பச்சைபாலாவும் கிடைச்சிட்டாங்க. சொல்லுங்களேன், ஆமென். அவர் இச்சித்த பச்சைபாலம் யார் பக்கத்துல? ரட்சண்யத்தை சந்தோஷத்தை விட்ட பச்சைபாலம், இப்படி சொல்லலாம். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை விடுவதற்கான முகாந்தரத்தை கொடுத்த பச்சைபாலம் இப்ப எங்கதான் இருக்கிறா? பட்சத்தில் இருக்கிறா. ஆமென். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ரட்சண்ய சந்தோஷத்தை இழந்து போயிட்டார். யாரால? பச்சைபாலால. பாவத்துல வச்சுட்டாரு. இப்போ ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு வெள்ளி அரியணை பொண்டாட்டிகள் நேசித்த பச்சைபால் யார் பக்கத்துல தான் இருக்கிறா? யார் பக்கத்துல இருக்கிறா? தாவீது பக்கத்துல இருக்கிறார். எல்லாம் வந்த பிறகு உன உணர்றாரு வெறுமைய. ஆமென். இவரு கொலை பண்ணி கொண்டு வந்து பக்கத்துல வச்ச பச்சைபாலும் பக்கத்துல தான் இருக்கிறாரு. இப்போ பார்க்குறாரு, இப்பவும் என் இருதயத்துல வெறுமையா இருக்கு, ஒரு திருப்தி இல்லையாப்பா. எல்லாம் இருக்கு, என் பந்தியில எல்லாம் இருக்கு. ஆடு இருக்கு, மான் இருக்கு, நடக்கிறதுக்கு, ஊறுறதுக்கு, பறப்பதற்கு என்னென்னவோ என் பந்தியில இருக்கு. என்னுடைய சிங்காசனமுக்கு அரியணை இருக்கு. நான் சொன்னா இட்டா கட்டளையிடுவதற்கு செய்வதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான போர் வீரர்கள் தாவீதுக்காக இருந்தார்கள். ஆனா தாவீது இவைகளெல்லாம் இல்லாம மரணப்பாக்க பள்ளத்தாக்கிலே நடந்த போது ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா? அது என்னங்க? ரட்சணத்தின் சந்தோஷம். இல்ல, அப்ப பச்சைபால் கிடையாது.
மீகால் கிடையாது, ஆமா அபிகாயில் கிடையாது, அவ இன்னொருத்தி அபியாகாம் கிடையாது, சிங்காசனம் இல்லை, ஆட்கள் இல்லை, என்னதான் இருந்தது? இருளும் பள்ளத்தாக்கம் தான் இருந்தது. அப்ப ரட்சண்யத்தின் சந்தோஷத்தினாலே அதை முறியடிச்சிட்டாரு. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சே, தேவரின் என்னோட கூட இருக்கிற உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று அவருடைய கோலும் தடியும் தேற்றி ரட்சண்ய சந்தோஷத்தின் பலத்தினாலே சிங்காசனத்தில் வந்துட்டாரு. இப்ப எல்லாம் இருக்கு, எதை தான் போச்சு? ஆமென். சொல்லுவேன், நீ எத்தனை இருந்தாலும் எத்தனை இல்லைனாலும் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்தவராக இருப்பாயானால் எதை இழந்தாலும் எது இல்லைனாலும் இருந்தாலும் ரட்சண்ய சந்தோஷத்தை மாத்திரம் நீ இழந்துடாத. ஏன்னா அது உன்னை வாழ்விலும் தாழ்விலும் உன்னை சுமக்கக்கூடியது ரட்சண்ய சந்தோஷம். பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறது ரட்சண்ய சந்தோஷம். இந்த போராட்டமான வஞ்சிக்கப்பட்ட உலகத்திலே உங்களையும் என்னையும் நடத்த போகிறது இந்த ரட்சண்ய சந்தோஷம். அதான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீங்க அதை மேலே வாசித்தீங்கன்னா 51 தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்திலே வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் பாட்டு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டார். உணர்றாரு. என்னன்னு உணர்றாரு? உமது ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. எல்லாமே இருக்குது ஆண்டவரே, தேவரீர் நீ என்னோட கூட இருந்தீரே, அந்த ஆவியினுடைய அனுசரணை எனக்கு இல்லை, அந்த ஆவியினுடைய தேற்றுதல் இல்லை. எல்லாம் இருக்கு, 1-2 இருக்கு, 1-2 இருக்கு. மரண இருள பள்ளத்தாக்கில் நடந்த போது என் கூட யாரும் இல்லை, என் கூட ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருள் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. ஆனா நீங்க இருந்தீங்க. உங்க ரட்சண்ய சந்தோஷத்தினாலே நீர் கொடுத்த கோலும் தடியும், ரட்சண்ய சந்தோஷம் என் இருதயத்தில் இருந்த அந்த விசுவாசம் கொடுத்ததினாலே உம்முடைய கோலின் தடியின் பலத்தின் மூலமாய் அந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்தேன். ஆனா இப்ப எல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஒரு திருப்தி இல்லை ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில. நான் பட்சித்து பற்றி கொண்ட பட்சேபாலம் என் பட்சத்தில் இருக்கிறா, திருப்தி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நிரந்தரமான திருப்தி இல்லை ஆண்டவரே. பரிசுத்தவான் கண்டு கொண்டான், மறுபடியுமா கர்த்தருடைய பிள்ளை கண்டு கொண்டான், மிஸ்ஸிங் ஆண்டவரே. உங்கள் ரட்சண்ய சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாக ஆவியனை தாங்க செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சந்தோஷத்தை கேளுக்கணும், நம்ம வரமாக பெற்றுக்கொள்ளணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்பினுடைய அதிபதி ரட்சண்ய சந்தோஷத்தை ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை அறியாமல், இதை புரியாமல் ஒருபோதும் இதை விழுந்து விடாதீங்க. இதுதான் இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்பட்ட மனதை நடத்த போகிறது. இந்த மோசமான ஐஸ்வர்யவான்கள் மத்தியிலே நம்ம வாழ வைக்க போகிறது. நம்மை வறுமையிலே நம்ம வாழ வைக்க போகிறது. நம்ம பலவீனத்திலே நம்மை வாழ வைக்க போகிறது. நம்மை தனிமையிலே நம்மை வாழ வைக்க போகிறது. ரட்சண்ய சந்தோஷம் எப்போதும் உன் காதிலே ஒன்ன சொல்லும், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீங்கள் வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 3-5 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். உம்மை துதிப்பேன். எப்போதும் நான் துதிப்பாண்டவரே. எப்படி ஆத்துமா திருப்தி அடையிருக்குதுன்னா, நினத்தையும் கொழுப்பையும் உண்பது போல. அது இப்படி சொல்லலாம், அருண்சுவை உணவை உண்பது போல. ஆமென். அருண்சுண உணவை உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென்.
இதை ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஒண்ணுமே எப்படி என்ன திருப்தி ஆக்குன்னா, நான் சொல்ல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருக்கனா உண்மையில நான் சாப்பிடல, அருஞ்சுவை உணவு எனக்கு இல்லை, அன்பானவர்கள் எனக்கு இல்லை, சுகமானவர்களை வாழ்க்கை எனக்கு இல்லை. ஆனாலும் நான் எதனால திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்லுவோம்னா, என் ஆத்துமா திருப்தியாக உண்டது போல. அல்லேலூயா. எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. நினத்தையும் கொழுமையும் எனக்கு இல்லை, பலன் இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம். பெரிய உலகத்தை அப்படி பார்க்கிற போது நானும் உலகமும் எங்கேயோ இருக்கிறோம். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா வாழுது, நம்ம பொண்ணு அவங்க பிள்ளைங்க நல்லா வாழுறாங்க, அவங்க 2 அடுக்கு மாடி கட்டிட்டாங்க. இந்த உலகத்தை பார்க்கிற போது நமக்கு ஒண்ணும் இல்லை. எங்க மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, அதுங்களாம் எவ்வளோ நல்லா சுகமா பலனா போதுங்க, தப்பு செய்கிறவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, கண்கூடா தப்பு செய்கிறவங்களாம் நல்லா திரியிறாங்களே. ஆனால் எத்தனையோ பேர் நம்ம சில காரியங்கள் நடந்த போது நாங்களாம் வருத்தப்பட்டது உண்டு. எப்படி எத்தனையோ நல்லவர்கள் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுறாங்களே ஆண்டவரே. நான் சொல்லுவேன், நினத்தையும் கொழுமையும் உண்டது போல நான் உண்ணலை. ஆனால் இந்த ரட்சிப்பு சந்தோஷம் எதை கொடுக்குமானா, நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆத்துமாவை திருப்தி ஆக்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எப்போதும் போல நம்ம ரூத்துக்கிட்ட வருவோம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், நான் முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்படியே சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். என்ன பண்ணா? பொறுக்கினா. இந்த பொறுக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. இந்த பொறுக்கிறதுல இருக்கிற ரகசியம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன் இந்த அம்மா சொன்ன டைலாக் இருக்குது, இந்த ரூத் சொன்ன டைலாக்கு, இந்த மக தத்துரூபமா உண்மையை சொல்லிச்சு. நகோமி, நிலைமை சரியில்லைப்பா, உனக்கு சோறு கிடைக்காது, சுகம் கிடைக்காது, மறுபடியும் உனக்கு புருஷன் கிடைக்க மாட்டான், யாரும் என்னால் தர முடியாது, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு சுகம் இல்லை, நான் ஒரு கேள்வி, என் கூட வந்தா எதுவுமே கிடைக்காது. ஆனா இந்த மக விட்ட டைலாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனே என் தேவன், நீ இருக்கிற இடம் எனக்கு பெருசு. இந்த கேள்வி, எந்த கேள்வி? இந்த நெகோமி கேள்வி பக்கத்தில் இருக்குது. இந்த அம்மாவுக்கு சந்தோஷமா. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம், இதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இப்போ ஒரு கணவனை இழந்த இளம் விதவைக்கு ஒரு நல்ல மகன் சந்தோஷமா, ஒன்றுக்கு ஒரு பணம் காசு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தேடி 10 பேர் வருவாங்க. ஆமீன். 10th பாஸ் பண்ணணும், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தனாச்சு, இதெல்லாம் எல்லாம் வந்துடும். இங்கே ஆச்சும், ஐயோ நம்ம பேரை பாஸ் ஆயிட்டோம், நம்ம பேரை பாஸ் ஆயிட்டோம், சோத்திரம் நல்லா செய்யிட்டோம், சந்தோஷம், பாஸ் ஆயிட்டான். ஏண்டா சித்தா மார்க் ரொம்ப கம்மியாக, அதெல்லாம் இல்லை ஆச்சு, பாஸ் பண்ணா இல்லையா? நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமா சித்தா? நான் சொல்லுவேன், விழாமா அப்பயே கண்டிஷன் போட்டிருக்கணும். எபார், நீ 350 மேலே எடுத்தா நான் வாங்கி தரேன், இல்லாட்டி நான் வாங்கி தர மாட்டேன்ற ஒரு கண்டிஷனை போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு போட்டிருப்பாங்களாக்கும். அப்போ நம்மகிட்ட இருந்தா நிறைய பேர் கண்டிஷன் போடுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இல்லைன்னா, சித்தா உன்னை உதாரணமாக எடுத்துக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சிருண்ணா, நான் சும்மா தமாஷுக்காக சொல்கிறேன், சரியா? அதில் உண்மையாக இருக்குது பொழுது. அதான் திட்டு முடிக்கிற, சந்தோஷப்படி சிறிய, ஏன் இப்படி பார்க்குற? சிரிச்சிரு, எது சொன்னாலும் இப்படி இருக்கிறார் அப்பளப்பா. சரி. அப்போ நான் சொல்லுவேன், இந்த கேள்வி பின்னாடி வந்தது பெரிய டைலாக்கு. நீ இருக்கிற இடத்துல இருப்பேன், நீ மறிக்கிற இடத்துல தான் நான் மறிப்பேன், உங்கள் தேவன் தான் எங்கள் தேவன். ஆனால் இங்கே வசனத்தை வாசிங்க சிஸ்டர், என்ன நிலைமை பாருங்களேன். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். என்ன பொறுக்கினா?
இந்த அம்மா டைலாகுக்கு வந்த வந்த பரிசு என்னது? இந்த அம்மா விசுவாசத்துக்கு வந்த பரிசு என்னது? பொறுக்கிறது. ஆமென். பொறுக்கிறது. இஸ்ரவேலிலே ஒரு ஒரு நியதி உண்டு. பழைய ஏற்பாட்டினுடைய தீர்மானத்தின்படி, கட்டளையின்படி, ஒரு வயல்ல அறுக்கிறவங்க, உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால நான் சொல்றேன். வயல்ல அறுக்கிற ஆண்டவர் நியமத்தை எழுதி வச்சார். மோசே கிட்ட சொன்னார், நீங்களாம் நல்லா வசதியா இருப்ப, தரிதிரனும் உனக்கிட்ட இருப்பான். நீ வசதியானவனும் இருப்பான், தரிதிரனும் இருப்பான். அப்போ நீ என்ன பண்ணு, வயல்ல உன் லேண்ட்ல நீ அறுக்கிற பத்தியா, அப்போ நீ அறுக்கிற இடத்துல சிந்துது பத்தியா, கோதுமை அரிசிகள் எல்லாம் சிந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டு எடுக்காது. ஏன்னா அதற்காக ஒருவன் காத்திருக்கிறான், பசி ஆற்றுவதற்காக. அதனால தயவுசெய்து அதை எடுக்காதுன்னு சொன்னபோது அந்த வயல்வெளியில் விழுந்ததை அவங்க எடுக்க மாட்டாங்க. யாருன்னா ஏழைகள் வந்து அதை அறுத்து முடித்த பின்பு அதை அப்படியே பொறுக்கி அதை மடியில் வைத்து கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு கஞ்சி குடிப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் பாருங்களேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது வாயில் வந்துருச்சு, இதையும் நான் சொல்லிடுறேன், மன்னிச்சிருங்க. சித்தாவை மட்டுமா சொல்லணுமா? யாருமே கூட இல்லைனாலும், அம்மா மீன் வாங்க போகலாமா, மீன் வாங்க போகலாமான்னு எஸ்தரமாக கேட்பாங்க. ஆமாம், அல்லேலூயா. மகிழ்ச்சி. இதை எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன். நீங்கள் எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, மகிழ்ச்சியாக சொல்லுறேன். கர்த்தர் இப்படி வச்சுக்கிறாரு. யாருமே ஆள் இல்லைனாலும் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு பலத்தை கிழத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதை குறைவாக நான் சொல்லலை. நான் சொல்லி இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன நிலைமை? பொறுக்கி தின்கிற நிலைமை. ஆனால் டைலாக் என்ன? நகோமியே, உன்னை நம்பி வரேன், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், உங்கள் தேவன் தான் என் தேவன், உன் தேசம்தான் என் தேசம், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், நீ வாழ்கிற இடத்துல நான் வாழ்வேன் என்று நம்பிக்கையற்ற கேள்வியை, நம்பிக்கையற்ற முதியோரை நோக்கி எதற்காக அந்த வந்தா அப்படின்னா, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை கர்த்தர், இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் நம்பி வந்து கொண்டு வந்தது எதுனா, நான் சொல்லுவேன், இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நம்பி செய்கிற காரியம் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் பிரதர், அப்படின்னா ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நம்பிக்கணும் அப்படியே தரித்திரத்தில் உட்கார்ந்து இருக்கணுமானா அப்படி இல்லைங்க சிஸ்டர் பிரதர். இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உங்களை கோலும் தடியும் உங்களை தேய்ச்சி நீ கொடுக்க வேண்டிய சிங்காசத்தை உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிற ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஆமே. இதே ரூத்துக்கு அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் பசிய மற்றும் ஆற்றலை நல்ல ஒரு கணவனை தந்தது. அந்த கணவன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற சந்ததி அந்த வயிற்றிலிருந்து தான் வந்தது. ஆமேன், அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. உன் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்து நிமித்தம் நீ காத்திருக்கிற பாத்தியா, நீ நம்பிக்கையா இருக்கிற பாத்தியா, நீ நம்பிக்கையாக சில காரியங்களை சில நாட்களுக்காக செய்யற பாத்தியா, நீ பொறுமையோடு கூட காத்திருக்கிற பாத்தியா, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் சும்மா இருக்க விடாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவள் வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க. அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அது ஏறக்குறைய ஒரு வார்கால் மரக்கோதுமை கண்டது. அதுனா ஒரு 20 படி. எவ்வளவு அது? 20 படி. ஒரு படி யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? படி இவ்வளவு இருக்குமா? அப்போ அதெல்லாம் பாவப்பட்டு என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா சிந்த விட்டுட்டான். இந்த மக பாவம் கஷ்டப்படுது, எக்ஸ்ட்ரா சிந்த விடுங்கப்பா கொஞ்சம், அவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே 20 படி கோதுமையை அவ கொண்டு வந்துட்டான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். அவள் பொறுக்கினதை அவள் மாமி பார்த்தா, தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். மீதியாக வைத்திருக்கிறதையும் அவளுக்கு கொடுத்தா. அப்பொழுது அவளுடைய மாமி, போதும் சிஸ்டர், நீங்க ஒன்று கவனிங்க. நம்பிக்கையா டயலாக் விட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல போய் பொறுக்குறாங்க. ஒரு ஏழை விதவை, இளம் விதவை ஒரு இடத்துல போய் பொறுக்குறாங்க. ஒரு 20 படி கோதுமை கையில் எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல நீங்கள் வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திருப்தியாய் சாப்பிட்டு, ஆமேன், திருப்தியாய் சாப்பிட்டு மாமிக்கும் கொடுத்தான்.
ஆமென், ஹல்லேலூயா. அவள் வந்தா, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை சுமந்து வந்தா, நம்பினா, வசனங்களை பேசினா, விசுவாசத்தை பேசினா, சூழ்நிலைகளை பார்க்கல. ஆனால் அவள் வயலிலே போய் பொறுக்கினாள். அந்த பொறுக்கினாலும் என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா திருப்தியாய். ஆமென், ஹல்லேலூயா. திருப்தியாய். சூழ்நிலைகளை சபிக்காதீங்க சிஸ்டர் பிரதர். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. சூழ்நிலையை சபிக்காதீங்க. உன் பலவீனங்க, ஒரு வியாதி வந்துட்டா அதை சபிக்காதீங்க, அதிலேயே இருந்துருவீங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த படுக்கையில் உங்களை நடத்தட்டும். ஒரு குறைவு வந்துட்டா அந்த குறைவை சபிக்காதீங்க, அந்த குறைவை சபிக்காதீங்க. ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், பொறுக்கினதிலும் திருப்தி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. நான் சொல்லுவேன், என்ன சூழ்நிலையில் நீ இருந்தாலும் இந்த ஆத்துமா, கர்த்தரை பெற்றிருக்கிற ஆத்துமா திருப்தியா இருக்கும். ஹல்லேலூயா. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவள் மாமிக்கும் அதை கொடுத்தாள். ஆமே, தான் பொறுக்கினதை, தான் பொறுக்கினதை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய நாட்கள் பொறுக்கி தின்கிற நாட்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாதைகள் கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் சரி, நான் அப்படிதான் ஒரு காலத்தில் அப்படியே பொறுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஒரு சின்ன ரூமில் இருப்பேன். அது எங்கள் அக்கா பிள்ளைங்கள் இருப்பாங்க. அப்படியே ஒரு சைக்கிளை வச்சுட்டு அப்படியே இவங்க வீட்டுக்கு போகலாமா, அவங்க வீட்டுக்கு போகலாமா, இவங்க வீட்டுக்கு போகலாமா, அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வரலாமா, இவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க வீட்டில் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கலாமா அப்படின்னு அந்த சைக்கிளை வச்சுட்டு அப்படியே பொறுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்லுவேன், என் சூழ்நிலையை நான் ஒருபோதும் சபித்ததில்லை, சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆமாம், நல்ல தான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். அதை பொறுத்த ஈவு கேளுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கேளுங்க சிஸ்டர். என் பலவீனத்தில் ஒரு சந்தோஷம், ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ரட்சணத்தினுடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாறுதலாக நடக்கிற போது அப்படியே ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, ஏதோ ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உம்மை ஏற்றுக்கொண்டா, நீங்கள் சிலுவையில் ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கிறீங்களாமே, நான் உங்கள் பிள்ளை இல்லையா, இது என் சூழ்நிலை சரியில்லை ஆண்டவரே, மரள இருளில் பள்ளத்தாக்கா இருக்கு என் சூழ்நிலை, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை சரியில்லை ஆண்டவரே, என்னை நிரப்பாண்டவரே, உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்போம். கேளுங்க, கேளுங்க. அவள் பொறுக்கி வந்ததில்லை, திருப்தியா சாப்பிட்டு தன் மாமிக்கு கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. பொறுக்குனதில் யாருன்னா திருப்தியாக இருக்க முடியுமா? பொறுக்குனதில் யாருன்னா திருப்தியாக இருக்க முடியுமா? நானும் நீங்களும் இருந்தால் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் டைலாக் விட்டுட்டேன்ப்பா, இந்த கேள்வியை நம்பி நான் வந்துட்டேன்ப்பா, பொறுக்கி நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன், பொறுக்கி தின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், அசிங்கமாக இருக்குது. பிள்ளைகளை ஒரு 100 ரூபா கொடுத்து, ஐயா போயிட்டு 2 பால் பாக்கெட்டும் ஒரு ஆயில் பாக்கெட்டும் வாங்கினா பிள்ளைங்க வைக்கப்படுறாங்க. எங்கள் பிள்ளைங்க வைக்கப்படுறாங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நல்லா நிறைவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்தப்பா ஒரு 200 ரூபா வாங்கிட்டு போயிட்டு, நீ போயிட்டு ஒரு அப்படியே ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாங்கிட்டு, ஒரு ஆயில் பாக்கெட் வாங்கிட்டு, ஒரு 2 கிலோ பாஸ்மதி ஐஸை நல்லா வாங்கிட்டு வாங்கினா எங்கள் பிள்ளைங்க வைக்கப்படுறாங்க. எங்கள் பிள்ளைங்க வைக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை ஒருத்தங்க இடத்துல ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க சிஸ்டர். எங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாருடைய சந்தோஷத்துக்காக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். எங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க. 200 ரூபா அப்பா கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் 200 ரூபா கூட கொடுக்காம இந்த ஞாயிற்றுக்கிழமைனா கடன் வாங்கி சாப்பிட்லாமான்னு இருக்கிறாங்க. ஆமீன். எத்தனை பேருங்க கடன் வாங்கி சாப்பிட்றாங்க ஞாயிற்றுக்கிழமைனா? அப்படி சாப்பிடக்கூடாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், கடன் வாங்கி எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க. எங்கள் அப்பா
கடன் வாங்கவே விடலை. சபை கட்டின போதும் சரி, வீடு கட்டின போதும் ஒரு நாளும் கடன்காரன் வந்து எங்கள் வாசலில் நிற்கவே இல்லை. ஒருவேளை அப்படி நின்னாங்கன்னா நீ வெக்கப்படலாம் இல்லைங்களா? சொல்லுங்கள், வெக்கப்படலாம். ஆனால் உங்கள் அப்பா கம்பீரமாக கொண்டு வந்து 500 ரூபா நோட்டை கொடுத்து, ஐயா 2 கிலோ 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோ, 2 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கிக்கோ, புதினா கட்டு ஒன்று போட்டால் வாசனையாக இருக்கும் வாங்கிக்கோ. இதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏங்க 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 ரட்சிப்பினுடைய சந்தோஷம் பிள்ளைகளிடத்தில் இல்லை. எவன் எப்படி இருந்தா என்ன, யார் எப்படி போனா என்ன, இந்த நாளிலே கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் தகப்பனையும் தாயையும் ஆசீர்வதித்து இருக்கிறாரு. இந்த 500 ரூபாய் கர்த்தர் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. இதை நான் மகிழ்ச்சியோடு கூட நான் எடுத்து செல்வேன். இதை நான் வாங்கி வந்து ஸ்தோத்திரத்தோடு கூட புசிப்புகிறேன் என்ற எண்ணம் வரும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருக்குமானால். ஆமென், அல்லேலூயா. உலகத்தானுக்கு அஞ்ச மாட்டாங்க. எத்தனை கோட்டீஸ்வரம் பக்கத்தில் இருந்தாலும், எத்தனை ஏழ்மையானவங்க பக்கத்தில் இருந்தாலும், அந்த ஏழ்மையானவர்களை அணைத்துக் கொள்வாங்க. அந்த ஐஸ்வர்யானையும் தூரத்தில் இருந்து காணுவாங்க. அதற்குண்டான பலத்தை கர்த்தர் தருவார். ஏன் அப்படின்னா, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏழை விதவை ஒரு இடத்துல போய் பொறுக்கிறா. நான் சொல்லுவேன், அவர் பொறுக்கி தன் மடியிலே கட்டி கொண்டு வந்து திருப்தியாய் சாப்பிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். திருப்தியாய் சாப்பிட்டாள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் நான் சொல்லுவேன், திருப்தி எப்போ வரும் அப்படின்னா, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருதயத்தில் இருந்தால் நிறைவானாலும் குறைவானாலும் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உங்களையும் உங்கள் வாசப்படியிலும் விட்டு எடுபடுவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 19 வாசிக்கும்படியாக. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். வாசிங்க தொடர்ந்து. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. உங்க தேவன் யாரு? ஐயா சொல்லுங்கங்க. என்னங்க வாயில எங்கனா போனா என்னமா பேசுறீங்க? உங்க தேவன் யாரு? சொல்லுப்பா சித்தா, சொல்லுப்பா. ரட்சிப்பின் உண்மையா ரட்சித்தாரா இல்லையா? இல்லையா? என் தேவன் ரட்சிப்பினுடைய தேவன். நம்முடைய தேவன் ரட்சிப்பினுடைய தேவன். அதனாலதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ரட்சிப்பினுடைய களி கூறுதல். திராட்சை செடி கனி இல்லாம போனாலும், ஆட்டு மந்த மாடு இல்லாம போனாலும், ஒண்ணு இல்லாம போனாலும் கர்த்தருக்குள்ளா களி கூறுவேன். ஆமென். கர்த்தருக்குள்ளா என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். ரட்சிப்பினுடைய தேவன், நம்முடைய தேவன் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நமக்கு அருள் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலனற்று போனாலும், வயல்வெளியிலே தானியம் விளைவில்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். உங்களால் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் ஒன்றே சொல்லலாம், நம்ம ஒன்றே நினைக்கலாம். நான் முதல்ல ஆரம்பத்தில் காலத்தில் பைபிள் படித்த நாட்களில் நினச்சேன், என்னையா இந்த பைத்தியக்காரனாக இருக்கிறான், ஒன்றுமே இல்லை, அப்புறம் எப்படியும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஆமே, நீங்கள் கூட கேட்கலாம், என்ன பிரதர் எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறீங்க? எப்படி பிரதர்? சூழ்நிலை சரியில்லை பிரதர். மாத்திரை காலையில் போடாமல் என்னால் எந்திரிக்கவே முடியல பிரதர். எப்படி என்னால் சந்தோஷமாக நீங்கள் இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ரட்சிப்பின்
தேவனுக்குள்ளாய் நான் களி கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. மகளே, உன் குறைவுல நீ களி கூர்ந்து பாரு. ஆமென், ஆமென். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் கலிகூற பண்ணும். உன் கலிகூறுதல் உண்டாகட்டும். எந்த சூழ்நிலை நீ சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்பதை சொல்வதை காட்டிலும் வேறொன்றும் பெரிய ஒரு பிரசங்கம் உங்களிடத்தில் இல்லை என்று பரிசுத்தவான்கள் சொல்வது போல கலிகூறுங்க. என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள். உங்கள் தேவன் யார்? ரட்சிப்பின் கலிகூறுதலை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் ரட்சிப்பை மாத்திரமல்ல, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் நமக்காக அவர் கொடுக்கிற தேவன். ஆமென். கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து நாம் முடித்து விடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 103வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. 5வது வசனம் தானே வாசிக்கிறீங்க இல்லைங்களா? 5வது வசனம் 103:5 கரெக்டு தான் நீங்க வாசிக்கிறது. 103:5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதனால வாயை திருப்தி ஆக்குகிறார்? சூழ்நிலை என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கு. வாய் என்ன திருப்தியாச்சு? என்ன சொல்லுச்சு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு. இப்ப வாய் தீமையினால திருப்தி ஆகிறதுன்ற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், நான் குறைவில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பலவீனத்தில் இருக்கிறேன். இப்ப வாய் இப்படி சொல்லிச்சுன்னா, நான் எதுக்கு தலை 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 நடிச்சுன்னு எங்கன்னா போயிடலாமா இருக்குது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தலை 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 நடிச்சுன்னு எங்கன்னா போயிடலாமா இருக்குது. நான் என்னத்தை பண்றதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் எதுக்கு தான் இருக்க வாழணும்னு தெரியல. நான் எதுக்கு, ஆண்டவர் எதுக்கு தான் இருக்க, ஒருத்தர் இருக்கிறாரா என்னன்னே தெரியல. எல்லாம் இந்த விக்கிரகம் தான் ஒண்ணுமே இல்லைன்னு இந்த ஏசப்பா கிட்ட வந்தாலும் அப்படித்தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்லணும்னாலும் மனசுல நினைக்கிறீங்க தெரியுமா? எத்தனை விசுவாசி நினைக்கிறான் தெரியுமா? ஏசுகிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஏசுகிட்ட வந்து ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு வேண்டாம். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் இருந்தாவே போதும். ஆமென். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உன் வாயை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிற ரட்சிப்பின் சந்தோஷம். உன் வாய் என்ன சொல்லுது? புலம்புல. நான் முடிச்சிடுறேன் தயவு செய்து. வாய் என்ன சொல்லுது? உனக்கு என்ன சூழ்நிலை? அப்புறம் கடன் பிரச்சனை, தனிமை பிரச்சனை, வியாதி பிரச்சனை, கஷ்டம், பிள்ளைங்களை எப்படி கரை சேர்ப்பேன்னு தெரியல. இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ நல்ல புத்தி வரும்னு நமக்கு தெரியல. என் பிள்ளைங்களும் சேர்த்து தான்மா சொல்கிறேன், என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தெரியல. சூழ்நிலை என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் நீங்களும் நானும் பாடினது, உம்மை தூதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை இன்னும் ஆராதிப்பேன். இதுதான் வந்து தாவீது சொன்னார் பார்த்தீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரே நீர் என்னையா வச்சிருக்கிறீங்க, அது இல்லை. அப்போ வாய் எதனால திருப்தி ஆகுதுன்னா, பொல்லாப்புக்கு இந்த வார்த்தை தான் உங்களை திருப்தி ஆக்க போகிறது. இந்த வார்த்தை தான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று ரட்சன்ன வாயினுடைய வார்த்தை உன் வாயிலே இருக்குமானால், தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். நன்மை வாய் நன்மையினால திருப்பி. சூழ்நிலை ஒன்றும் இல்லை. சூழ்நிலை என்னது சொல்லுங்க மறுபடியும்? மரண இருளின் பள்ளத்தாக்கு, போராட்டம், கஷ்டம், தனிமை, வெறுமை. இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது. மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆமென். நன்மையினால திருப்தி ஆக்குகிற என் வாயை. ஏன் என் வாய் நன்மையினால திருப்தி ஆகுது? ஒரு நாளும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளும் சூழ்நிலையை சபிக்காதீங்க. அதுக்காக எங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக
நீ எல்லாம் நாசமாக போயிடுவேன், உனக்கு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சுட்டு வரேன், உனக்கு நீ வந்து நிறைய வீட்டில் இதுதான் நடக்குது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு வரேன், இங்கே இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு கூட உனக்கு அரிசி வாங்க முடியலையா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ எல்லாம் நாசமாக போயிடுவ. வாய் வந்து கெடுதுனாலே திருப்தி ஆகுது. அப்போ வாய் நன்மையான திருப்தி ஆகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தாவே ஒரு நாளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி கொடுப்பீங்க ஆண்டவரே, ஆமென். ஒரு நாள் என் பிள்ளை நல்லா இருப்பான் ஆண்டவரே, நானும் அதை விட மோசமாக இருந்தேன் ஆண்டவரே. இல்லைங்களா? நம்ம எப்படி மோசமாக இருந்தோம்? ஒரு நாளும் ரேஷன் கடைக்கு போயிட்டு, இங்கே தான் பக்கத்தில் ஏதோ ரேஷன் இருக்குது, நாங்கள் ரேஷன் கடையை நம்பி வாழ்ந்தவங்க. சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு நாளும் இந்த அயோக்கிய ரேஷன் கடைக்கு போனதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சித்தாக்கலாம், ஜோயலுக்கெல்லாம். ஒரு நாள் அந்த குழந்தை என்னென்னவோ பண்ணுது, மாவு அரைக்க சொன்னால் அரைக்குது, கடைக்கு போக சொன்னால் போகுது, எல்லாம் பண்ணுது. இந்த துர்மார்க்கம் இருக்கிறான்ல, ஒரு நாள் 2 நாள் போய் நின்றுக்கிறேன் ரேஷன். ஐயோ ரேஷனா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கெரோசின் வாங்கினா தான் சமையலுங்க, கேஸ் ஸ்டவ்வுக்கு இருந்திருக்கிற. 1 நாள் 2 நாள் போயிருக்கிற. அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் போனதில்லை. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சோறை போட்டால் போடு, இல்லை நான் பட்னியாக இருக்கிறேன், நான் ரேஷனுக்கெல்லாம் போகவே மாட்டேன். போனதில்லைங்க, போனதே இல்லை. நான் ஒரு மோசமானவன் தான், அதை நான் நினைக்கணும். ஆமென், நான் நினைக்கணும். நான் எவ்வளோ, நான் ஒன்றும் எனக்கு வழி இல்லை, அப்பா அம்மா என்னை கையை விட்டாங்க, கடன் சுமையில் வச்சாங்க, நடு வீதியிலேருந்து நான் வந்தேன், 3 பிள்ளைங்க, கடன் சுமை எல்லாம் சேர்த்து நான் வந்தேனே. என்னை ரட்சிப்பின் தேவன் என்ன நடத்தினாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடத்தினாரு, என் பிள்ளையை நடத்த மாட்டாரா? நன்மை நன்மை நன்மை, ரட்சிப்பின் சந்தோஷம், நன்மையை பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. நன்மையை பேசணும். ஆண்டவரே நான் இந்த வியாதியிலேருந்து வருவேன், இந்த மருந்தை போட மாட்டேன் ஆண்டவரே, போட மாட்டேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நீ மாத்திரை போட்டாலும் ஸ்தோத்திரம், போடலனாலும் ஸ்தோத்திரம். நீ நல்லா சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், நல்லா உடுத்தினாலும் ஸ்தோத்திரம். என்னங்க இன்னும் ஒன்று சொல்ல போகிறேன், அது வரவே வராது யார் வாயிலிருந்து. நான் வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், போனாலும் ஸ்தோத்திரம், அப்படி சொல்லணும். நன்மையினாலே திருப்தி ஆகும். அப்ப ரட்சிப்பினுடைய சந்தோஷம், தேவரீர் என் வாயை நீ நன்மையினாலே திருப்தி ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமா என் வாழ வயது திரும்பி வரும். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி வரும். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா சிஸ்டர்? ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் சூழ்நிலைக்கு பயப்படாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் சொல்லும், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் சூழ்நிலை மாறும். தேவரீர் இன்றைக்கி எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் நன்மையினாலே என் வாயை நான் திருப்தியாக வச்சிருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உன் ரட்சிப்பின் சந்தோஷம் என்னோட கூட இருக்கிறது. உங்கள் கோலும் உங்கள் தடியும் என்னை தேற்றும். ஒரு நாள் நான் சிங்காசனத்தில் அமருவேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் என் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நான் காண்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா என்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்பா ஆண்டவரே, எல்லாம் கேளுங்க சிஸ்டர். ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு தாங்க, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தான் என்னை நடத்துகின்றாரே. வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, என்னை தாங்கிடுவாரே. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட. தாயும் அவரே, தந்தையும் அவரே,
தாயும் அவரே, தந்தையும் அவரே. என்னை தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டார்? ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், இப்போ நான் பார்க்கிற போது எங்கள் பிள்ளைகள் எவ்வளோ குறைவில் இருந்தாலும், என் சூழ்நிலைகள் பலவீனங்கள் என்ன குறைவுகளை இருந்தாலும், நான் சொல்லுவேன், உங்கள் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என் உயர்வானாலும் தாழ்வானாலும், என் பலனானாலும் பலவீனமானாலும், என்னுடைய வாய் நன்மையினாலே திருப்தி ஆக்கட்டும். நல்ல காரியங்களை நான் அறிக்கையிடட்டும். நான் வாழ்ந்துருவேன், என் பிள்ளைகள் வாழ்ந்துருவாங்க. நான் அற்ப ஆசையில மறுக்க மாட்டேன். நான் கடன் சுமையில் வாழ மாட்டேன். எனக்கு கிடைத்திருக்கிற கொஞ்சம் வருமானத்தில் நான் கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழுறேன். ஏனென்றால் என் தேவன் அவர் ரட்சிப்பின் தேவன், என் தேவன் அவர் ரட்சிக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் ரட்சிப்பின் தேவன். எனக்கு ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு ரட்சண்ய சந்தோஷத்தினால் என்னை வழிநடத்துகிற தேவன். தேவரீர், நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்பா. உங்க ரட்சண்ய சந்தோஷத்தை என்னுடைய சுகத்திலே, பலத்திலே, என் தாழ்விலே, என் மேன்மையிலே, என் கண்ணீரிலே, ஆனந்தத்திலே நான் காணட்டப்பா. நான் காணட்டு. எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பு சந்தோஷத்தினால நிரப்புங்க. ரட்சிப்பினுடைய சந்தோஷம் பல வெற்றிகளை எங்கள் வாழ்க்கையில கொடுக்க ஆண்டவரே. நான் தோல்வி தோல்வி என்று துவண்டு போவர்களாக இல்லாம, மரண இருளின் பள்ளத்தாக யார் என்னை இகழ்ந்து பேசினாலும் நான் சொல்லுவேன், ரூத்து ஒரு இளம் வயது விதவையா இந்த மகளுக்கு பைத்தியமா, இந்த வயதான கிழவியோடு கூட வந்து விட்டாலே என்று ஊர் பேசியிருக்கலாம். ஆனால் அவள் விசுவாசம், அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம், நான் கதிரிறக்கிற இடத்திலே பொறுக்கி தின்றாலும் பரவாயில்லை, நான் தின்று திருப்தி ஆவேன். அல்லேலூயா. எந்த ரட்சண்ய சந்தோஷம் என்னை திருப்தியா வச்சிருக்கோம். என் கஷ்ட காலத்திலே என்னை திருப்தியா வைத்திருக்கோம். என் துன்ப வேலையிலே என்னை திருப்தியா வைத்திருக்கோம். என் பலவீன பாதையிலே என்னை திருப்தியா, என் வாயை நன்மையினாலே திருப்தியாக வைத்திருக்கேன். என்ன அப்படி மாத்திருங்க ஆண்டவரே. நான் எல்லாம் இருக்குன்னு எனக்கு சூழ்நிலை இருக்கணும் அப்பா. எல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்லுச்சு, உனக்கு எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லாததுனாலே எல்லாமே இருந்தோம், உனக்கு இல்லை, ஒன்றும் இல்லைடான்னு பிசாசு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்க பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த தாய் தகப்பன், கொடுத்த வீடு, கொடுத்த வருமானம், கொடுத்த படிப்பு, இவைகளை எல்லாம் உங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உமக்கு நன்றி சொல்கிறவளா எங்களை மாற்றும். இந்த கால வேளையில உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்பாண்டவரே, உம்முடைய ரட்சண சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பும். ஓ ஹல்லேலூயா. என்னை நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பாண்டவரே. ஆண்டவரை மேற்கொள்ள, சூழ்நிலையை மேற்கொள்ள, பலவீனத்தை மேற்கொள்ள, அவிசுவாசத்தை மேற்கொள்ள ஆண்டவரே, பிசாசனுடைய வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள. இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்பா. ஆமன், அல்லேலூயா. அவர் ஏன் என்றால் உலகத்தை ஜெயித்த ரட்சிப்பினுடைய அதிபதி. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உன்னை நிரப்புகிற போது நீயும் நானும் உலகத்தை ஜெயிப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தினால் நிரப்பும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. வீட்டில் ஆராதிக்கிற போது கேளுங்க, ஜபத்தில் கேளுங்க, நடக்கிற போது கேளுங்க, துன்பத்தில் கேளுங்க, உயர்வில் கேளுங்க, தாழ்வில் கேளுங்க, ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கில கேளுங்க. தேவரே, நான் தனியா இல்லை, நீர் என்னோட கூட இருக்கிறீர், உங்க கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுங்கப்பா. வாய் இந்த நன்மையினாலே அறிக்கையிடுகிற போது நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க சூழ்நிலைகளும் வாழ்ந்திருக்கும். ஆமேன். மாத்திரமல்ல, இந்த ரட்சகர் உங்களுக்குள்ளாய் வாழ்வார். ஆமேன்.
உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வாழ்வார், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் வாழ்வார், உங்கள் கையின் பிரயாசத்துக்குள்ளாய் வாழ்வார். உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவர் வாழட்டும், நம்மை சாட்சியாக நிலைநிறுத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசப்பாவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் பரிசுத்தமும் உங்கள் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உமது வசனத்தின் மூலமாய் தேவனோட கூட எங்களை நடத்தி கடத்தி சென்றதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நீ குடியிருக்கிற வாசஸ்தலம், உன் இருதயம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் எல்லா சூழ்நிலைகளும் அவர் நிரப்பி உன்னை வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் நடத்துவாராக. தேங்க்யூ ஆண்டவரே. ஒரு திருப்தி அங்கே இருதயத்தில் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.